அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில இஸ்லாமிய மக்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும். அதாவது 7% தற்போது இருக்க 3%லிருந்து 7% உயர்த்தியும், சிறையில் உள்ள விசாரணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டியும் அரசை வலியுறுத்தி ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதை வச்சு என்ன பண்றாங்க, ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பான இந்து முன்னணி அதாவது வேல்முருகன் அவர்கள் இந்தியாவுக்கு சொந்த நாட்டிற்கும் விசுவாசமாக இல்லை, சொந்த சமுதாயத்திற்கும் விசுவாசமாக இல்லை, இந்திய தேச விரோதம் செஞ்சிட்டாரு, அவர் மீது என்ஐஏ விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு அவர்களுடைய பொதுத்தளத்துல தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எஸ்டிபிஐ சார்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு பேரணியில இஸ்லாமிய மக்களுக்காக இடஒதுக்கீடு வேண்டும், சிறையில் உள்ள சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் பேசிட்டாரு. இவர் இப்ப மட்டும் தான் பேசியிருக்காரா அப்படின்னா, இதற்கு முன்பு நிறைய தடவை பல கட்சிகள் பல கூட்டங்கள்ல இஸ்லாமியருடைய கூட்டங்கள்ல அண்ணன் வேல்முருகன் அவர் தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுடைய சமூக பிரச்சனைகள் அனைத்துக்குமே குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. இதற்கு முன்பு சிஏஏ, என்ஆர்சி போன்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக அனைத்து அமைப்புகளிடம் சமூகமாக அனைத்து ஒரு பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொண்டு தனது கண்டனத்தை பதிவு செய்ததுனால அரசுனாலேயே, அப்போதைய அதிமுக அரசுனால கிட்டத்தட்ட 40 வழக்குகள் மேல், அதாவது எந்த ஒரு தலைவருக்குமே இந்த அளவுக்கு வழக்கு இல்லை, அந்த அளவுக்கு அதிகமான வழக்குகளை வாங்கிய ஒரே தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அது மறுக்கவே முடியாது. தற்போது இஸ்லாமியர்கள் அவரை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இஸ்லாமிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, சமூக பிரச்சனைகள் அனைத்து அவருடைய உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து அண்ணன் சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, இப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது அது அவர் குரல் கொடுக்கறது இப்ப யாருக்கு எரிச்சலை ஊட்டி இருக்குனாக்க, சங் பரிவார் கும்பல்களுக்கு அதிகமான எரிச்சலை ஊட்டிக்கிட்டு இருக்கு. வேல்முருகன் இந்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுறார், இந்தியாவுக்கு விரோதமாக செயல்படுறார், தேச விரோத சக்திகளோட இணைஞ்சுக்கிட்டு செயல்படுறாரு அப்படின்னு. தேச விரோத சக்திகள்ங்கிறது யார சொல்லுது இந்து முன்னணி அப்படின்னாக்க, எஸ்டிபிஐ சொல்லுது. சரி, அவங்க தேச விரோதமாக என்ன செஞ்சிட்டாங்கன்னு ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை கேட்டோம்னா அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. என்னன்னாக்க, சுதந்திர இந்தியாவுல முதல் தேச விரோத குற்றத்தை செஞ்சதே ஆர்எஸ்எஸ் தான். அதாவது இந்திய சுதந்திரத்துக்காக, இந்த மண்ணோடைய சுதந்திரத்துக்காக, விடுதலைக்காக போராடிய, அஹிம்சை வழியில் போராடிய ஒரு சுதந்திர போராளியை சுட்டு கொண்டது ஆர்எஸ்எஸ். அது மறுக்கவே முடியாது. இந்தியாவில தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ். சுதந்திர இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சரால தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ். அது மறுக்க முடியுமா? இந்தியாவுக்கு விரோதமான ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத இயக்கம். அதையே தடை செய்யாத போது ஒரு வெள்ளம் வந்துச்சுனாக்க முதல் முறை இறங்கி மக்களுக்கு உதவி செய்யற ஒரு அமைப்பை எப்படி தேச விரோத கும்பல்னு நீங்க சொல்லலாம்? சரி, இந்து முன்னணி இந்து மக்களுக்காக என்ன பண்ணிருக்கு? ஏதாச்சும் ஒரு பட்டியலிட முடியுமா? அதாவது விநாயகர் சதுர்த்தியில கலவரம் பண்றத தவிர வேற இந்தியாவுல இந்து மக்களுக்காக, இங்க வாழக்கூடிய இந்து மக்களுக்காக என்ன பண்ணிருக்கு? ஏதாச்சும் ஒரு ஆதாரம் காமிக்க முடியுமா இந்து முன்னணினால? ஆனா நான் இப்ப காமிக்கிறேன். இவர் இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும்தான் இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும்தான் இடஒதுக்கீடுக்காக வேல்முருகன் குரல் கொடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கிடையவே கிடையாது. இதே இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற, இதே பார்ப்பனர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய, இதுவே ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியினால ஒடுக்கப்பட்ட சமூகம் வாழக்கூடிய முடி திருத்தும் சமூகத்துடைய இடஒதுக்கீடுக்காக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருக்கார். நம்மளாம் கடையில போய் முடி வெட்டிக்கிறோம். அந்த முடி திருத்துவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய பிள்ளை செல்வங்கள் இந்த நாட்டில் படிப்பதற்குரிய இடங்கள், அவர்களுக்குரிய இடஒதுக்கீடு, அவர்களுக்குரிய நியாயமான கோரிக்கைகள் ஆண்டாண்டு காலமாக சட்டமன்றத்தில் பேசப்படாத, விவாதிக்கப்படாத ஒரு சூழலில் அந்த ஏழை முடித்திருத்துவர் சமூகத்தில் பிறந்த அந்த மக்களின் வலிகளை உணர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அவர்களுக்குரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அவர்கள் பிள்ளை செல்வங்களும் இந்த சமூகத்தில் நமக்கு சரி நிகராக மருத்துவர்களாக, நீதிபதியாக, கலெக்டராக, எஸ்பியாக உயர் பதவிகளை வருவதற்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் ஒரு கட்சி, ஒரு எம்எல்ஏ குரல் கொடுத்தார் என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நான் பதிவு செய்கிறேன்.
அதாவது சுதந்திர இந்திய வரலாற்றுல அந்த மக்களுக்காக இதுவரை எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருமே குரல் கொடுத்தது கிடையாது. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது முடித்திருத்தும் சமூக மக்களுக்காக சட்டமன்றத்தில் அவருடைய இடஒதுக்கீடுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுடைய கல்வி உரிமைக்காகவும் அவருடைய வேலை வாய்ப்புக்காகவும் குரல் கொடுத்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய RSS இந்து முன்னணியால் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட சமூக மக்களாக வாழக்கூடிய, அதாவது துணி சலவை செய்யக்கூடிய சலவை தொழிலாளர்கள், நீங்கள் வண்ணார வீடு என்று சொல்றீங்கல்ல, அந்த மக்களுக்காகவும் சட்டமன்றத்துல அவருடைய வேலை வாய்ப்புக்காகவும் அவருடைய கல்வி உரிமைக்காகவும் சட்டமன்றத்துல சுதந்திர இந்தியாவிலே முதல் முறையாக குரல் கொடுத்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அது யாருனாலே மறுக்க முடியாது. இதை மறுக்க முடியுமா? அதாவது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அனைத்து சமூக மக்களுடைய உரிமைகளுக்காகவும் அனைத்து சமூக மக்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காகவும் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க என்னமோ அண்ணன் வேல்முருகன் அவர் இஸ்லாமிய மக்களுக்காக இடஒதுக்கீடுக்காக போராடிட்டாரு, இந்துக்களுக்கு விரோதமா செயல்பட்டாருன்ட்டு நேற்றைக்கு ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு பரவ விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ஐஏ விசாரணை நடத்த வேண்டுமா? அதாவது சங்கிகளுக்கு முதல்ல அறிவு இருக்காதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த அளவுக்கு அவங்க அறிவு இல்லாம இருப்பாங்கிறது இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. ஏண்டா அந்த முடித்திருத்த மக்கள் இந்துக்கள் தானே? ஏண்டா அந்த துணித்த சலவை தொழிலாளர்கள் அந்த மக்கள் இந்துக்கள் தானே? நீ சொல்றபடி பார்த்தா அவங்க இந்துக்கள் தானே? என்னைக்காச்சும் அந்த மக்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காக இந்து முன்னணி எங்கேயாச்சும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கு, எங்கேயாச்சும் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்துருக்குன்னு ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியுமா? அதாவது சொந்த மக்களுக்கு விசுவாசம் இல்லையா, தொடர்ந்து சட்டமன்றத்துல வன்னியர்களுடைய இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பாமகவை விட அதிகமா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்குது அண்ணன் வேல்முருகன் அவர்கள். தொடர்ந்து போராட்டம், வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு. அது மட்டும் கிடையாது, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்குமே சமமான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. போராட்டங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ண போறாங்க. லட்சக்கணக்கான பேரை கூட்டி. எங்கேயாச்சும் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி இந்து முன்னணி போராட்டம் பண்ணிருக்குமா, ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்குமா, குரல் கொடுத்திருக்குமா? ஏன் ஒன்றிய அரச இப்போ ஒன்றிய அரசு உங்களுடைய கிளை அமைப்பான பாஜக தானே, RSS உடைய கிளை அமைப்பு தானே பாஜக, RSS உடைய ஒரு துணை அமைப்பு தானே பாஜக. ஏன் RSS குரல் கொடுக்கல? ஏன் இந்து முன்னணி குரல் கொடுக்கல? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஏன் ஒன்றிய அரசு வலியுறுத்தல? ஏன் பிரதமர்கிட்ட போய் மனு கொடுக்கலாமே, ஆளுநர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்கலாமே, அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வேணும்னு, அனைத்து மக்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பு வேணும்னு? ஏன் கொடுக்கல? ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, பார்ப்பனர்களுக்கு 10% ஒரு 8% குறைச்சிட்டோம்னா 2% குறைச்சிட்டாக்க உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. இந்துக்களுக்கு விரோதமானது. உங்களை பொறுத்தவரை இந்துக்கள் என்பது பார்ப்பனர்கள் மட்டும்தான், மற்ற மக்கள் கிடையாது. தொடர்ந்து பார்ப்பனர்களின் கைக்கூலியாக செயல்படக்கூடியதுதான் இந்த இந்து முன்னணி. இந்து மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாகவும் அனைத்து சமூக மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடக்கூடிய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இந்துக்களுக்கு விரோதமான கட்சி இந்து முன்னணி, இந்துக்களுக்கு விரோதமான அமைப்பு RSS. இதை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.